காஞ்சி திருப்பாவை குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் சுதிசரசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோதிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாக்ருந்த்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூயய வாஸ்து பூயஹ. தமிழ் தனியன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புள்ளின் வாய்க்கின்றானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போல் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கா வெள்ளி எழுந்து வேழன் உறங்கிட்டு புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினால் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னானால் கள்ளம் கவிந்து கலந்தேலோ ரெம்பாவாய். அருமை பெரியோர்களே, ஆன்மீக சிந்தனை கொண்ட நல்ல உள்ளங்களே, காலை பொழுதிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழையும் மூல ஆதாரமாக திகழக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவெம்பாவையையும் நமது தர்ஷன் டிவி நமக்கு இந்த மார்கழி மாதத்திலே பக்தி சிந்தனையை தூண்டுவதற்காக அறவழி செய்திகளை நமது காது வழியாக கொண்டு சேர்க்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது சார்பாகவும் ஆன்மீக சிந்தனை கொண்ட அத்தனை நல் உள்ளங்கள் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதம் பற்றி எம்பிராட்டி ஆண்டாள் நல்கிய பாசுரங்களில் இதுவரை ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் வீதம் 12 பாசுரங்கள் நிறைவு பெற்று இன்று 13வது பாசுரம். இந்த பாசுரத்திலே ஏற்கனவே கூறியதை போன்று 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை இந்த மார்கழி நீராட ஆயர்குல பெண்கள், அந்த கோகுலத்திலே வசிக்கின்ற பெண்கள் எல்லாம் நீராட திரண்டு ஒன்றாக செல்கின்ற பொழுது, பறை ஒளியை எழுப்பி கொண்டு செல்கின்ற பொழுது அவர்களெல்லாம் ஒன்று கூடிய நிலையில் இன்னும் யாரெல்லாம் அவர்களோடு சேராமல் உறங்கி கொண்டிருக்கின்றார்களோ, முன்னர் ஏற்கனவே வந்துவிட்டவர்கள் வராமல் வீட்டிலேயே இருக்கின்றவர்களை அழைப்பதாக, பல்வேறு வகையில் அவர்களை முறையிட்டு அழைப்பதாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே 13வது நாளாகிய இன்று, 13வது பாசுரமாகிய இன்று, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போது அரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்து எலோ ரெம்பாவாய்.
இங்கே ஏற்கனவே இந்த புல்லின் வாய் கீண்டானை பறவைகளெல்லாம் கீச்சு கீச்சென்று விடிந்த பொழுதை உணர்த்துவதாக முதலில் பாசுரத்தில் நாம் கண்டிருக்கின்றோம். புல்லின் வாய் கீண்டானை என்று வருகின்ற பொழுது பறவை வடிவம் தாங்கி பொல்லாத ஒரு அரக்கன், அந்த அரக்கன் ஸ்ரீமன் நாராயணன் குழந்தையாக தவழும் கண்ணனாக யசோதை பிராட்டி வீட்டிலே வளர்கின்ற பொழுது அந்த நாராயணனை அழிப்பதற்காக தீய எண்ணம் கொண்ட ஒரு பொல்லாத அரக்கன் பறவை வடிவம் தாங்கி தன்னுடைய இறகுகளால் கண்ணபிரானை மாய்ப்பதற்காக அங்கே வந்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அந்த அரக்கனுக்கு தெரியாது கண்ணன் எப்பேற்பட்டவர், அவரிடம் என்னென்ன எந்த அளவிற்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்கின்றது, எத்தனை அரக்கர்களை அவர் மாய்த்திருக்கின்றார் என்பதை தெரியாமல் தன்னுடைய அறியாமையினுடைய காரணத்தினால் அந்த அரக்கன் பறவை வடிவம் தாங்கி அந்த ஸ்ரீமன் நாராயணன் குழந்தையாக இருக்கின்ற தவழ்கின்ற கண்ணனை கொல்வதற்காக வருகின்றான். அந்த பொல்லாத அரக்கன் வந்து அவனுடைய தீய செயல் ஈடேறாமல் கண்ணனால் வாய் பிளந்து கண்ணனால் மாய்க்கப்படுகின்றான். அந்த அரக்கன் கண்ணனால் மாய்க்கப்பட்டு அவன் இறந்து விடுகின்றான். அந்த தீய எண்ணம் கொண்ட அரக்கனுடைய எண்ணம் ஈடேறாமல் அவன் மாய்ந்து விடுகின்றான். அதற்கடுத்து கிள்ளி கலைந்தானை இந்த ராமாவதாரத்திலே தூய உள்ளம் கொண்ட எம்பெருமான் ஸ்ரீ ராமாவதாரம் தாங்கி மனித வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை எப்படியெல்லாம் ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த ஒழுக்க நெறிகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு மனித வாழ்க்கை என்பது எப்படி ஒரு தூய ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும், மனிதன் எப்படியெல்லாம் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது எடுத்து காட்டுவதற்காக அவதாரம் எடுக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரத்திலே வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி அவன் வாழ்கின்ற பொழுது அவனுடைய பல்வேறு காரணங்களால் தவகோலம் பூண்டு கானகத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த கானகத்திலே பக்தியின் மார்க்கமாகவும் கணவனுடைய பதிவிரதத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையிலும் எம்பெருமான் சீதா பிராட்டி அவர்கள் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து துறவரம் பூண்டு தூய உள்ளத்தோடு பக்தி நெறியோடு அந்த பத்தினி என்ற மாண்பையிலிருந்து தவறாது எம்பெருமான் நாராயணன் அவருடைய பதியாகிய கணவன் எங்கு இருக்கின்றானோ அங்கேதான் தனக்கு வாழ்க்கை என்பதை அறிந்து அந்த ஒழுக்க நெறிமுறைகளோடு அவரோடு கானகம் செல்கின்ற நிலையில் அந்த கானகத்திலே தீய எண்ணம் கொண்ட அந்த ஒரு எந்தவிதமான குற்றம் செய்யாத அந்த நங்கையை அவர்களின் மேல் மையம் கொண்டு அவருடைய எப்படியாகிலும் ஒரு சூழ்ச்சி செய்து அவரை கவர வேண்டும் என்ற தீய ஒரு நோக்கத்தோடு மற்றொரு அசுரன், அந்த அசுரன் ராவணன், அந்த ராவணன் அந்த சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற பொழுது அந்த ராவனுடைய 10 தலைகளும் தன்னுடைய பானத்தால் ராமபிரான் கொய்து அந்த மாபெரும் ஒரு வல்லமை பொருந்திய மிகப்பெரிய இந்த உலகத்தையே ஆட்டி படைத்த அந்த அரக்கனை தனது அன்புகளால் துளைத்து அவனை மாய்த்தார். இத்தனை சிறப்புகள் பெற்ற, இத்தனை பெருமைகள் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாக திகழக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் புகழ் பாடி நாம் அனைவரும் நல்கதி அடைய வேண்டும், நல்ல ஒரு சிந்தனையை பெற்று நம் வாழ்க்கையிலே பல்வேறு மேன்மைகளை பெற வேண்டும், அதற்காக நாம் அனைவரும் அந்த நாராயணனுடைய புகழை பாட வேண்டும் என்று பலவாறு இது போன்ற பல உதாரணங்களை சொல்லி அந்த ஆயக்குல மங்கைகளெல்லாம் பாடிக்கொண்டே வீதியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவ்வாறு அவர்கள் செல்கின்ற பொழுது இந்த நாராயணனுடைய இது போன்ற 2 பெருமைகளை எடுத்து கூறிக்கொண்டே அவர்கள் சென்று அவர்கள் எங்கு இருந்து ஒரு களம் அந்த எங்கிருந்து நோன்பு நோக்கின்றார்களோ
அந்த இடத்தை சென்று அடைந்து விட்டார்கள். ஏற்கனவே எழுந்துவிட்ட ஆயர்குல சிறுமிகள் எல்லாம் கோகுலத்திலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூடி அந்த நோன்பு நோற்பதற்காக அந்த இடத்திற்கு சென்று சேர்த்து விட்டார்கள் என்னும் நீ. அது மட்டுமல்ல, மேலும் மேலும் பொழுது புலர்ந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக அந்த மங்கையர்கள் எல்லாம் அந்த நோன்பு நோக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விட்டார்கள். நாங்கள் உன்னை எழுப்புவதற்காக உன் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, பொழுது புலர்ந்து கொண்டே இருக்கின்றது, சூரியன் உதித்து கொண்டிருக்கின்றான். அதற்கு உதாரணமாக கீழ்வானத்திலே வெண்மை நிறம் தோன்றியிருக்கின்றது. அந்த கீழ்வானத்திலே சுக்கிரன் என்கின்ற வெள்ளி நட்சத்திரம் தோன்றிவிட்டது. வியாழ பிரகஸ்பதி என்கின்ற வேழ நட்சத்திரம் மறைந்து விட்டது. இவை இரண்டுமே பொழுது புலர்வதற்கான அடையாளமாக திகழ்கின்றது. எனவே இது போன்ற பல பொழுது புலர்வதற்கான காரணங்களை எடுத்து கூறி இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது வெள்ளி தோன்றிற்று, வியாழன் மறைந்திற்று. இந்த காலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வானவில் சாஸ்திரப்படி கிபி 731. அப்படி என்றால் 8ஆம் நூற்றாண்டு. இந்த 8ஆம் நூற்றாண்டிலே தான் பெரியாழ்வார் ஆண்டாள் பிராட்டி வளர்த்ததாக நமக்கு பல்வேறு ஏடுகள், பல்வேறு நமக்கு திடமான நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆதாரங்கள் அவை கிடைக்கின்றன. அதற்கடுத்து இது மட்டுமல்ல, புல்லும் சிலம்பினகான், அந்த பறவைகள் எல்லாம் விடியற் காலை பொழுதிலே பொழுது புலர்வதற்கு முன்பாக தன்னுடைய இரையை தேடுவதற்காக அனைவரும் கீச்சு கீச்சு என்று பறவைகள் எல்லாம் கத்தி கொண்டிருக்கின்றது. பறவைகள் கீச்சு கீச்சு என்று கத்தி கொண்டிருக்கின்றது. வெள்ளி நட்சத்திரம் உதயமாகின்றது, வியாழ நட்சத்திரம் மறைகிறது. இவையெல்லாம் நமக்கு பொழுது புலர்ந்து விட்டது என்பதை உணர்த்துகின்றது. ஆகையினால் பெண் பிள்ளாய் கோதரி கண்ணினாய், அழகிய பரந்த செந்தாமரை போன்ற கண்களை, பரந்த கண்களை உடைய பெண்ணே, உன்னுடைய கருவிழி மையல் நிறம் கொண்டு கருவிழி நன்றாக தெரிகின்றது. நீ உறங்கிக் கொண்டு இருப்பது போன்று பாசாங்கு செய்தாலும் நீ விழித்திருக்கின்றாய் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. ஆகையினால் நீ பாசாங்கு செய்ய வேண்டாம் பெண்ணே, எழுந்திருப்பாய். மேலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், குளிர குடைந்து நீராட. இந்த மார்கழி மாதத்திலே நீரானது மிகவும் குளிர்ந்து காணப்படும். இந்த குளிர்ந்த நீரிலே நமது ஆயர்குல பெண்கள், இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக அந்த நீரிலே துள்ளி துள்ளி குதித்து நாம் நீராட வேண்டும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆனந்தம் அந்த குளிர்ந்த நீரிலே நீராடுவது என்பது மிகப்பெரிய மன வலிமையையும் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை பெறுகின்ற வகையில் நாம் குடைந்து குதித்து குதித்து நீராட வேண்டும். அனைவரும் களம் புகுந்து விட்டார்கள், எல்லோரும் சென்று விட்டார்கள், நீ மட்டும் வரவில்லை. பள்ளி கிடத்தையோ பாவாய் அப்படின்னு சொன்னா, நீ பொம்மை போன்று உறங்குவதை போன்று உறங்காமல் ஒரு அசையாமல் பொம்மையை போன்று படுத்திருக்கின்றாய் பெண் பிள்ளாய். இது போன்று இருப்பது உனக்கு நியாயம் அல்ல. நாங்கள் எல்லாம் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றோம். அனைத்து பெண்களும் அங்கே சென்று சேர்ந்து விட்டார்கள். சீக்கிரமாக நீ எழுந்து வர வேண்டும். கள்ளம் தவிர்த்து நீ உறங்குவதை போன்று பாவனை செய்கின்ற அந்த கள்ளத்தனமான உன் செயலை மறந்து அவற்றை விடுத்து நீ எங்களோடு சேர்ந்து நீராட வர வேண்டும். நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றோம், எழுந்து வாருங்கள் பெண் பிள்ளாய் என்று அந்த கோதையர்கள் வீட்டிலே படுத்திருக்கின்ற நங்கையரை பார்த்து அழைப்பதாக இப்பாசுரம் அமைந்திருக்கின்றது. இவற்றிலிருந்து என்ன நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டார் பிராட்டி அவர்கள் மிக்க ஒரு கவிதை நயத்தையும் சிறந்த ஒரு வான சாஸ்திர வல்லுநராகவும் அழகான நம்முடைய பொழுது புலருவதற்கான பல்வேறு கோட்பாடுகளையும் நமக்கு எந்த அளவிற்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை, மன வலிமை எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் சிறப்பாக ஒரு வாழ்க்கை பாதையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். அவரை போற்றி அந்த ஆண்டாளுடைய பெருமைகளை பாடி நாம் அனைவரும் அவர் பாதம் பற்றி நம்முடைய வாழ்க்கையினுடைய பேறு பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.